Hi, hello, welcome to my channel Vamsi Homeo Clinic. வணக்கம், நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி தான் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கற்பூரவள்ளி இலைகள் இல்லைனா ஓமவல்லி இலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இலைகளோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கற்பூரவள்ளி இலைகளுக்கு அவ்வளோ நல்ல பயன்கள்லாம் இருக்குது. இப்போது சளி, இருமல், ஃபீவர் அப்படின்னாலே நம்ம உடனே என்ன செய்கிறோம், மருந்து மாத்திரைகளை தேடி தான் ஓடுறோம், டாக்டரை தேடி தான் ஓடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஓமவல்லி இலைகளை வைத்து ஏதாவது நிவாரணம் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு சரி வரலன்னா நம்ம போகலாம். ஏன்னா நமக்கு சைடு எஃபெக்ட்ஸும் வராது, மற்றபடி நமக்கு உடல் ஆரோக்கிய நன்மைகள் நிறையவே கிடைக்கும். இதில் சரியாக வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போயிட்டு மெடிசன் எடுக்கிறதுக்கு எந்த விதமான தப்பும் கிடையாது. இப்போ குழந்தைகள்னு பார்த்துக்கிட்டா, குழந்தைங்களுக்கு பொதுவாகவே மழைக்காலம் வந்துட்டாலே சளி, இருமல், காய்ச்சல், ஜலதோஷம், மூச்சு விட சிரமப்படுது, மூக்கடைப்பு, இந்த மாதிரி நிறைய தலைவலி, அந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட் வரும். அதெல்லாம் இந்த ஓமவல்லி இலைகளை வச்சு நம்ம ஒரு 2 நாளில் கம்ப்ளீட்டாக வீட்டிலே சரி பண்ணிக்கலாம். அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 4-5 ஓமவல்லி இலைகளை எடுத்துக்கிட்டு, இப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப சிவியரான ஒரு ஃபீவர் இருக்குது அப்படின்னா அதை ஒரு கஷாயம் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் போன வீடியோவில் கூட அதை சொல்லியிருக்கேன். ஒரு 4-5 ஓமவல்லி இலைகளை எடுத்துக்கணும், ஒரு 10 மிளகு எடுத்துக்கணும், ஒரு ஏலக்காய் எடுத்துக்கணும், 4 கிராம்பு, பூண்டு எடுத்துக்கிட்டு, ஒரு சீரகம் கொஞ்சம் எடுத்து இதை நல்லா போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்து வடிகட்டிட்டு அது கூட கொஞ்சம் தேன் கலந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே வந்தோம்னா அது நல்ல ஒரு நெஞ்சு சளியை கரைச்சி, மோஷன் வழியாக கரைச்சி சளி, தலைவலி, ஜலதோஷம் இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது மோஷன் வழியாக சளியை ஃபுல்லாக கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறதுனால குழந்தைகள் ரொம்ப ஃப்ரீயாக மூச்சு விடுறதெல்லாம் எந்த சிரமமும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாகிடுவாங்க. காய்ச்சல்லாம் இருக்கவே இருக்காது. அது மாதிரி இது சிரப்பாகவும் நம்ம தயார் பண்ணலாம். எப்படி சிரப்பு மாதிரி குடிக்கலாம் அப்படின்னா, இலைகளை எடுத்து மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதை நல்லா வெந்நீரில் கொதிக்க வச்சு அதில் 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் தேன் கலந்து குழந்தைங்களுக்கு காலையிலையும் நைட்டுக்கும் அப்படி கொடுத்துட்டு வந்தோம்னா நல்லா வரும். தலைவலி, காய்ச்சல் அதெல்லாம் சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பெரியவங்களுக்குலாம் வந்துச்சுன்னா, தலைவலி, ஜலதோஷம்லாம் இருக்குன்னா, ஓமவல்லி இலைகளை போட்டு தண்ணியில் ஆவி பிடிக்க வைக்கிறது மூலமாக அவங்களுக்கு அந்த இந்த நீர் எல்லாம், மூக்கில் இருக்கிற நீரெல்லாம் அப்படியே இறங்கி வந்துடும், தலையில் இருக்கிற சளியெல்லாம் அப்படியே இறங்கி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓமவல்லி இலைகளை அப்படியே அரைச்சி நம்ம நெத்தியில் பத்து மாரி போடுறதுனால தலைவலியெல்லாம் போயிடும். குழந்தைங்களுக்கு ஓமவல்லி இலைகளை அரைச்சி அதில் சர்க்கரை கலந்து நல்லெண்ணெய் கலந்து பத்து போட்டுகிட்டே வந்தோம்னா தலைவலிலாம் இருக்கவே இருக்காது. இந்த தலையில் நீர் கோத்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நீர் ஜுரம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க கிராமத்தில், அது எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும். இப்போது முழங்கால் வலியெல்லாம் பார்த்திங்கன்னா, பெரியவங்களுக்கு இந்த ஓமவல்லி இலை முழங்கால் வலியெல்லாம் சரி பண்ணுது. இப்போ உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக முழங்கால் வலி, கீழ்வாதம், மூட்டு வலி, முடக்குவாதம், எலும்பு தேய்மானம், இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள்லாம் முழங்கால் வலி ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி முழங்கால் வலி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் எக்ஸ்டர்னல் பத்தாக போடலாம். உங்களுக்கு எப்படின்னா அரைச்சி முட்டு மேலே போடுறது, அது இல்லாமல் ஓமவல்லி இலைகளை உள்ளுக்கு எடுத்துக்கிறது மூலமாகவும், ஓமவல்லி இலைகளை கஷாயம் மாதிரி ரெடி பண்ணி அதை உள்ளுக்கு எடுத்துக்கிறது மூலமாகவும் முழங்கால் வலி கம்ப்ளீட்டாக சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருப்பதனால உடலில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் இந்த ஓமவல்லி இலைகள் நீக்குது. ஓமவல்லி இலைகளுக்கு வேறு என்ன பயன்கள் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா, நரைமுடி இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ஓமவல்லி இலைகளை அரைச்சி நம்ம தலையில் தேய்ப்பதனால நரைமுடி பிரச்சனைகள், இளநரை சொல்கிறேன், இளநரை கம்ப்ளைண்ட் நல்லா சரியாகும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே வர்றதுனால அவங்க முடி கருப்பாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சரும பிரச்சனைகள், நிறைய சரும வியாதிகள், இப்போ முகத்தில் தழும்புகள், திட்டுக்கள், கரும்புள்ளிகள், நிறைய ஸ்கார் மார்க் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா, பருக்கள், மருக்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணிட்டு வர்றதுனால ஓமவல்லி இலைகள் நிறைய நல்ல பலன்களை கொடுத்து முகத்துக்கு பொலிவை தரும். அது மட்டும் இல்லாமல் சுவாச கோளாறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மூச்சோட சிரமப்படுறது, ஆஸ்மா இருக்கிறவங்க, கபம் உள்ளவங்க, ஜலதோஷம் உள்ளவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த கஷாயத்தை குடிச்சு வர்றது மூலமாக ஓமவல்லி இலைகள் நெஞ்சில் இருக்கிற சளியெல்லாம் கரைக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறதுனால நுரையீரல் நல்லா ஃப்ரீயாக மூச்சு விட முடியும், மூக்கடைப்பு நல்லா போயிடும், ஜலதோஷம் இல்லாமல் இருப்பாங்க. நெஞ்சு சளியை கரைக்கிறதுக்கு ஓமவல்லி இலை ஒரு அற்புதமான மருந்தாக செயல்படுது. இப்போ குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு வயிறு மந்தம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இலைச்சாறை எடுத்துட்டு அந்த இலைச்சாறில் கொஞ்சம் சர்க்கரை கலந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பது மூலமாக அந்த அஜீரண கோளாறுகள்லாம் சரியாகி வயிற்றில் இருக்கிற பூச்சிகள் கூட வெளியேறும். வெளியேறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க நல்லா பசி எடுத்து நல்லா சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தியாகும். நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக
ஆகணும் அப்படின்னா இந்த ஓமவல்லி இலைகளை வந்து எடுத்து குழந்தைங்களுக்கு சாறு எடுத்து கொடுப்பது மூலமாக ரொம்ப நல்ல ஆரோக்கிய நன்மைகள், அவங்களுக்கு அஜீரண கோளாறுகள், வயிற்று மந்தம், வயிற்று உப்பசம்லாம் போய் டெய்லிக்கு நல்லா மோஷன் போயிடுவாங்க. கீரிப்பூச்சிகள் தொல்லைலாம் இருந்துச்சுன்னா சரியாயிடும். அவங்களுக்கு பசியை தூண்டும், எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தியாகும். இது எப்படி எடுக்கணும்னா, ஓமவல்லி இலைகளை வந்து நல்ல தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு 2 ml எடுத்துகிட்டு ஒரு 8 ml தேன் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே வந்தோம்னா அவங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாயிடும். அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். அவங்களுக்கு எலும்புகள் வந்து வலுப்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட முடி வளர்ச்சிக்கும் அது நல்ல ஆரோக்கியமாகவும் அவங்க ஸ்கின்னு வந்து பளபளப்பாகவும் இருக்கும். குழந்தைகள்லேருந்தே நம்ம இதை கொடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து அவங்களோட ஸ்கின்னாக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், அவங்களோட ஊட்டச்சத்துக்கள் நல்லா கிடைக்கும். அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். வயிற்றில் இருக்கிற பூச்சி பிரச்சனைகள்லாம் போகும். அப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சளி ஜுரம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஓமவல்லி இலை கற்பூரவல்லி இலையை வந்து நம்ம இப்படியெல்லாம் பயன்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி வரல அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன மெடிசன், என்னத்தினால இந்த ஃபீவர் வந்திருக்கு, காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 2 days மேக்ஸிமம் வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு இதிலே சரியாயிடுச்சுன்னா நம்ம வீட்டிலே சரி பண்ணிக்கலாம். பொதுவாகவே இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரவே வராது. ஓமவல்லி இலைகளில் வந்து இந்த சிறுநீர் பிரச்சனைகளையும் வந்து நல்லா சரி பண்ணும். இந்த சிறுநீரக பிரச்சனைகளை வந்து ரொம்ப நல்லா ஓமவல்லி இலைகள் சரி பண்ணும். எப்படின்னா ஓமவல்லி இலைகள் வந்து சிறுநீரை பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா சிறுநீரகத்தில் படிகிற அதிகப்படியான அந்த உப்பு சொல்லுவோம் இல்லையா, உப்புக்களை வந்து சரி பண்ணுவதனால ஓமவல்லி இலைகளை வந்து கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கிட்னி ஸ்டோன் வந்து சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு வந்து பொதுவாகவே ரத்தத்தில் வந்து உப்புச்சத்து அதிகமாக இருக்கும். இந்த யூரியா கிரியாட்டினைன்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் ஓமவல்லி இலைகளை எடுத்துக்கிறதுனால அதிகப்படியான ரத்தத்தில் இருக்கிற அதிகப்படியான நச்சுக்களையும் உப்புக்களையும் வெளியேற்றுவதனால கிட்னிக்கு வந்து இது ஒரு கவசம் போல் செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல் நச்சுக்களையும் இது சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதனால சிறுநீரகத்திற்கு இது ஒரு கவசமாக செயல்படுறதுனால ஓமவல்லி இலைகளை வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். சிறுநீரக நோயாளிகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சிறுநீரக கற்கள், யூரியா கிரியாட்டினைன் அந்த மாதிரியான பிரச்சனைகள், இல்லை சிஸ்டைட்டிஸ், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், இந்த சிறுநீர் எரிச்சல், நீர்க்குத்தல் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட ஓமவல்லி இலைகளை எடுத்துக்கிறது மூலமாக சரியாகுது. அதனால் ஓமவல்லி இலையை பயன்படுத்தி பல ஆரோக்கிய நன்மைகளை நாமும் பெறலாம். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.